Hi students, good evening. Good evening students. Aditi, Janani, Srivatsav, Maithili. Good evening. Class இன்னைக்கு போலாமா? Human reproduction ஓட அடுத்த பார்ட். போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? போன கிளாஸ்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது மேல் அண்ட் ஃபீமேல், ரைட்? மேல் அண்ட் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். பட் இன்னைக்கு கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கும் அடுத்து இந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இம்ப்ளான்ட் ஆகுது, இதுக்கு ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் கோ ஃபார் த கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ், எஸ், அடுத்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற மெயின் 2 டாபிக்ஸ் ஃபர்டிலைசேஷன், எஸ், அடுத்து இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பெர்ம், ஓவம், ஸோ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு அதை தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஃபர்டிலைஸ் ஆனோடனே அதுக்கு பேர் ஜைகோட். இந்த ஜைகோட் எப்படி யூட்ரஸோட வாலில் அட்டாச் ஆகுது, அதுதான் அந்த இம்ப்ளான்டேஷன். அடுத்து ஒன்ஸ் அந்த இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது எப்படி வந்து அந்த ஜைகோட்டோ எம்ப்ரியோவோ வளரப்போகுது, ஓகே, அந்த என்டையர் பீரியடை தான் நம்ம ப்ரெக்னன்சி இல்லை கன்செப்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எம்ப்ரியோ டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆக போகுது, இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ரெடி? எல்லாரும் படிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல், ஸ்பெர்ம் வந்து எப்படி வந்து இந்த ஓவம் கிட்ட வந்து ஃபர்டிலைஸ் பண்ண போகுது, இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல டேர்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்செமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், செமன், செமன் எதுலேருந்தெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசைக்கல், கவுப்பர்ஸ் கிளாண்ட், இதிலேருந்து வர்றது தான் அந்த செமன் ஃப்ளூயிட். இதில் மெயினாக முக்கியமாக ஸ்பெர்மட்டோசோவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்செமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு விதமான ப்ராசஸ். அதில் செமன் வந்து பெனைல் ஆர்கன்லேருந்து ரிலீஸ் ஆகும் டியூரிங் காய்டஸ். காய்டஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அந்த செக்ஷுவல் ஆக்ட், அந்த தருணத்தில் ஃப்ரம் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனட்டாலியா பெனைல் ஆர்கன்லேருந்து செமன்ங்கிற ஃப்ளூயிட் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஃப்ளூயிடில் என்ன இருக்கும்? மெயினாக ஸ்பெர்மட்டோசோவா இருக்கும், ஓகேங்களா? இந்த ஸ்பெர்ம் பாருங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் ஹெட் இருக்குது, ஓகே, நெக், மிடில் பீஸ், இந்த டெய்ல். இந்த ஸ்பெர்ம் வந்து அழகாக ஒன்ஸ் அந்த வெஜைனல் இதில் கெனாலில் வந்து டெபாசிட் ஆனோடனே இந்த ஸ்பெர்ம் என்ன ஆகும்? நல்லா ஸ்விம் பண்ணும். எப்படி ஸ்விம் பண்ண முடியுது? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விப் லைக் மூமெண்ட், ஒரு சாட்டையோட முனை, சாட்டையோட முனை எப்படி இருக்கும் அதே போல், சாட்டையோட முனை எப்படி இருக்குமோ அதே போல் அதுக்கு நல்ல டெய்ல் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்? அந்த டெய்லை வச்சுட்டு நல்லா வேகமாக நல்ல நீந்தக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால தான் அது நல்லா வேகமாக ஸ்விம் பண்ணிவிட்டு உள்ளே போகும். எங்கே போகும்? அந்த ஓவம், அங்கே போய் அது ஃபியூஸ் ஆகணும். ஸோ த பேசேஜ் ஆஃப் ஸ்பெர்ம், அந்த ஸ்பெர்ம் அப்படியே உள்ளே போகி கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸ், ஓகே, ஸோ இப்படி தானே இருக்குது நம்மளுக்கு இந்த கெனால். ஸோ இங்கே தான் அந்த ஓவரி இருக்குது, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து அந்த ஃபிரிம்பிரியே லைக் போர்ஷன், இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இதுதான் இஸ்தமஸ்ன்னு சொல்லிட்டு
ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு அந்த எக்கு வந்து எடுத்து இது உள்ளே இருக்கும் இப்போது. ஸோ இங்கே வந்து ஸ்விம் ஆகி வரக்கூடிய இந்த ஸ்பெர்ம் கரெக்டாக இந்த ஆம்புலா இஸ்தமிக் ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்பெர்ம் உள்ளே போய் இங்கே நுழைய பார்க்கும். புரியுதுங்களா? பிகாஸ் அந்த யூட்ரஸ் வந்து நல்லா மூவ் பண்ணும், ஃபுல்லாக மசில் தான் யூட்ரஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஸ்மூத் மசில் அழகாக கண்ட்ராக்ட் பண்ணி அப்படியே உள்ளே வந்து அதை நகர வைக்கும். அதுதான் கான்செப்ட். So insemination is a process by which semen is released from the penis into the vagina during copulation, coitus. Sperm swim from the vagina into the cervical canal by the whip-like movements of their tails, flagella. இது புரியுது நம்மளுக்கு. The passage of sperm through the rest of the uterus and then into the junction of ampulla and isthmus, ampullary isthmic junction, results mainly from contractions of the walls of these organs. Okay, so அழகா அது பிடிச்சி நகற்ற வைக்கும்போது அந்த ஸ்பெர்ம் என்ன ஆகுது, அழகா உள்ள நோக்கி வர முடியுது. ஸோ எந்த இடத்துக்கு வரைக்கும் போகுது, அந்த ஆம்புலா இஸ்தமிக் ஜங்ஷன் அந்த இடத்துக்கு போக முடியுது. இது எல்லாருக்கும் புரியுதுங்களா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவம் பார்க்குறோம். தட் இஸ் நம்மளோட எக், ஹியூமனோட ஓவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலெசித்தல்னு சொல்லுவோம். தட் இஸ் அந்த யோக் சால் அந்த சைட்டோபிளாசமில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் ஹோமோலெசித்தல் சொல்லுவோம், இல்லை மைக்ரோலெசித்தல். மைக்ரோலெசித்தல் என்னும்போது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும் அந்த கண்டென்ட்டே. இல்லை ஹோமோலெசித்தல் அப்படின்னும் போது எக் யால்கோடது ரொம்ப கம்மியாக இருக்கும், சைட்டோபிளாசம் இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பட் எக் இன் ஹியூமன் வந்து என்னெல்லாம் இருக்கலாம், இது கேள்வியாகவும் வரலாம். மைக்ரோலெசித்தல், ஹோமோலெசித்தல், ஐசோலெசித்தல் அண்ட் ரெகுலேட்டிவ் டைப். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன, தட் இஸ் அந்த கடுகு அளவுன்றதோட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 0.1 mm. இங்கே பாருங்க அழகாக இருக்குது இந்த ஓவம். இந்த ஓவமை சுற்றி ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் தான் இந்த ஜோனா பெலுசுடா. இந்த ஜோனா பெலுசுடா இந்த லேயர் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த கொரோனா ரேடியேட்டாவோட செல்ஸ். கொரோனா அப்படின்னும் போது ஒரு ரே மாதிரி ஃபார்ம் ஆகுறது. இதுதான் பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து இப்படி தான் ஓவமை வந்து நோக்கி வரும். இந்த பிளாஸ்மா மெம்பரைன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இந்த ஓவமை சுற்றி நம்மளுக்கு வந்து ஒரு செல்லுலார் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த ஜோனா பெலுசுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜோனா பெலுசுடாவை சுற்றி தான் நம்மளுக்கு கொரோனா ரேடியேட்டான்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஓவம் என்ன ஆகும்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 14th டே கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆனோடனே நம்மளுக்கு அந்த ஃபிம்ப்ரியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அது அழகாக அப்படியே ஒரு கை விரல் மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே அந்த எக் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே நகர்ந்து போகும். ஒரு பெரிஸ்டால்டிக் வேவ் மாதிரி இருக்கும், உள்ளே அழகாக நகர்ந்து போகும். இது உள்ளே அது நகர்ந்து போகும்போது கரெக்டாக அந்த ஆம்புலரி ரீஜன் அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபெலோப்பியன் டியூப்லேயே ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் எது, அந்த ஆம்புலா தான். ஸோ கரெக்டாக ஸ்பெர்ம் அந்த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் வந்துடும், எக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்புலா கிட்ட வந்துடும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும், ஆம்புலா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுவீங்க, எல்லாரும் யூட்ரஸ்ன்னு எழுதுவாங்க. ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுவும் எங்கே நடக்கும், ஆம்புலாவில் தான் நடக்கும். ஓகேங்களா சில்ட்ரன்? எஸ். ஸோ புரியுதுங்களா? am I clear? Okay. So the egg in human is microlecithal, homolethal, isolethal and regulative type. Its size is less than 0.1 mm. The plasma membrane of it is surrounded by a non-cellular transparent and secretory coating called zona pellucida. So inge parunga, 1 minute, where is the pen? Zona pellucida. In non-mammals this coating is called vitelline membrane. So mammals la idukku peru zona pellucida. இதோட ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பேர் நான் மேமல்ஸ்ல கேட்டாங்கன்னா vitelline membrane அப்படிங்கறத நீங்க எக்ஸாம்ல எழுதணும். The zona pellucida is surrounded by a cellular layer consisting of follicle cells called corona radiata. The ovum released by the ovary is transported to the ampullary region where fertilization takes place. Okay, so inga parunga. So நம்மளுக்கு every month இதுதான் அந்த ovum, இதுதான் அந்த fimbriated ends. So இந்த மாதிரி egg வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த fimbriated ends of fallopian tube or oviduct அழகா இது உள்ள எடுத்துக்கும்.
இது உள்ளே எடுத்தோடனே பாருங்கள் அந்த எக்கு எவ்வளோ அழகாக நகர்ந்து எங்கே போகிறது, ஆம்பிளா கிட்ட போகிறது. இந்த வழியாக வரக்கூடிய இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணுறது, நேராக இந்த ஆம்புலர் இஸ்தமிக் ஜங்ஷன்லேருந்து நகர்ந்து சென்று இந்த ஓவமை போய் ஃபர்டிலைஸ் நடக்கும். ஸோ எங்கே நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஆம்புலா ஆஃப் த fallopian tube. Sperm and ova should reach simultaneously to the ampullary isthmic junction. So கரெக்டாக இந்த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷனில் கரெக்டாக போனால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபியூஸ் ஆக முடியும். Although many millions of sperms are deposited in the vagina, only a tiny fraction make it into the oviducts. The rest are killed by the acidic secretions of the vagina or fail to find their way into the cervix. ஸோ இப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து இது வழியாக வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் டெபாசிட் ஆகும். ஆல்ரெடி ஐ டோல்டு ஒரு காய்டல் இன்டர்கோர்ஸ் போது எவ்வளோ அந்த செமன் வந்து எவ்வளோ ஸ்பெர்மட்டோசோவாவோட கவுண்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி ஒரு ஃபியூ ஆஃப் இட் தான் வந்து நேராக எங்கே போகும், அந்த ஆம்புலரி ரீஜன் கிட்ட போக முடியும். மீதி என்ன ஆகும், டிஸ்ட்ராய் ஆகிடும். ஏன், வெஜைனால எப்பவுமே செக்ரீஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அதால் வந்து அந்த உள்ள அந்த சர்விக்ஸ் வரைக்கும் போக வழி தெரியாமல் அப்படியே வந்து அது அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிடும். சரியா, இதுதான் ஃபர்டிலைசேஷன். இப்போ இது ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜைகோட் டெவலப் ஆகி வரக்கூடியது வந்து இந்த யூட்ரைன் எண்டோமெட்ரியத்தில் வந்து எம்பெட் ஆகுது பார்த்தீங்களா, வந்து அங்கே பதியறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து இந்த பேசிக் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபர்டிலைசேஷன்னா ஃபெலோப்பியன் டியூப், ஆம்புலா. இம்ப்ளான்டேஷன் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னாலே அது யூட்ரைன் வால் எண்டோமெட்ரியம், அங்கே தான் இம்ப்ளான்ட் ஆகும். அதை தவிர்த்து வேற எங்கே போய் அது வந்து இம்ப்ளான்ட் ஆனாலும் அதுக்கு ஒரே வார்த்தை எக்டோபிக் ப்ரெக்னன்சி. நான் அது ஏற்கனவே உங்களுக்கு நான் நல்ல டீட்டெயிலாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு கரு விட்டுறாங்க இவங்க ப்ரெக்னென்ட்டுன்றதை நம்ம எப்போ சொல்லுவோம், அந்த எம்ப்ரியோ வந்து அந்த எண்டோமெட்ரியமில் இம்ப்ளான்ட் ஆனாதான் ப்ரெக்னன்சி கன்செப்ஷன். யூட்ரஸை தவிர வேற எங்கே போய், சில பேருக்கு சர்விக்ஸு, சில பேருக்கு அப்டமன், சில பேருக்கு ஓவரி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்விஸு, ஃபெலோப்பியன் டியூபு, இதெல்லாம் காமன் ரீஜன். எங்கே வேணாலும் போய் அப்படியே போய் அந்த இம்ப்ளான்ட் ஆகிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லுவோம், எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்டிலைசேஷன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த ஹியூமன் டெவலப்மெண்ட் வேர் யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா அக்கர்ஸ் டு ஃபார்ம் த டிப்ளாய்ட் ஜைகோட். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து ஆப்ளாய்ட், ஓவா வந்து ஆப்ளாய்ட். ஸோ ரெண்டும் யுனைட் ஆனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகிறது டிப்ளாய்டு ஜைகோட். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன், அக்ரோசோம் ரியாக்ஷன், த பிளாக் டு பாலிஸ்பெர்மி, ஜைகோட் ஃபார்மேஷன். ஸோ கரெக்டாக வந்து ஸ்பெர்ம் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இருந்தாலும் ஒரு ஸ்பெர்ம் போய் அந்த ஓவம் கிட்ட போய் அதோட ஹெட்டு அந்த டிப் அந்த அக்ரோசோமல்து போய் கரெக்டாக போய் அந்த ஓவத்தில் அட்டாச் ஆகும். அடுத்து அந்த அக்ரோசோமல் ரியாக்ஷன் மூலமாக பெனிட்ரேட் ஆக பார்க்கும். ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் போய் ஓவமில் போய் அட்டாச் ஆனோடனே மற்ற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே அதில் வந்து அட்டாச் ஆகாது, அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். தட் இஸ் இட் அந்த பாலிஸ்பெர்மின்னு அர்த்தம் நிறைய ஸ்பெர்ம். ஸோ மற்ற ஸ்பெர்ம்லாம் வந்து அந்த ஓவமை டச் பண்ணாமல் அது பார்த்துக்கும். இது உள்ளே போய் ஃபியூஸ் ஆனோடனே ஜைகோட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன், அக்ரோசோம் ரியாக்ஷன், பிளாக் டு பாலிஸ்பெர்மி, ஜைகோட் ஃபார்மேஷன். Fertilization normally occurs in the uterine or the fallopian tube within 12 to 24 hours after ovulation. ஸோ அந்த கருமுட்டை வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ஓவம் 14th டே நம்மளுக்கு வெளியே வருது பார்த்தீங்களா, வந்து 12 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே இப்போ இன்கேஸ் இன்டர்கோர்ஸ் இருந்தால் அது ஃபர்டிலைஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம், ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன். ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி தன்மையே இருக்குது. தட் இஸ் கரெக்டாக போய் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செக்ரீஷன் வச்சு அந்த எக்கை போய் ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் என்ன ஆகும், இப்போ வந்து நம்மளுக்கு எக்கை சுற்றி நம்ம நிறைய லேயர்ஸ் பார்த்தோம். எப்படி அந்த லேயர்ஸ் எல்லாம் தகுற்று இது உள்ளே போக போகிறதுன்னு தான் இந்த ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன். இதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரம் கூட நம்மளுக்கு ஆகலாம்.
It is the process in which sperm acquires the capacity to fertilize the egg by secretions of the female genital tract. It involves the removal of coating substances present on the surface of sperm so that the receptor sites on acrosome are exposed and sperm becomes active to penetrate the egg. It takes about 5 to 6 hours. So இந்த sperm அந்த female genital tract உள்ள போக போக அது மேலே இருக்க அந்த கோட்டிங் ஒன்று ஒன்றாக கையில் படுது. அது ஈஸியாக போகும்பொழுது அப்போ அதுக்கு மேலே இருக்க அந்த ரிசப்டார் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், ஒரு லாக் அண்ட் கீ கான்செப்ட் மாதிரி தான். அதில் இருக்கக்கூடிய அந்த ரிசப்டார் வெளியே வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அது என்ன ஆகும், கரெக்டான இடத்துல போய் அந்த எக்குக்கு போனோடனே அதால் அதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த கெப்பாசிட்டி எடுத்து யார் அதை முன்ன முதிண்டு உள்ளே போதோ அதுக்கு பேர் தான் ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன். இது 5லேருந்து 6 மணி நேரம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷனில் நம்மளுக்கு என்ன நடக்குது. இங்கே ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷனில் இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பெர்மோட அக்ரோசோம். நிறைய அக்ரோசோமல் என்சைம்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த எக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த ஊசைட் சைட்டோபிளாசம், இதுதான் அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஜோனா பெலிசுடாலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி தானே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஜோனா பெலிசுடா, இதுதான் அந்த கொரோனா ரேடியேட்டா. இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளே நகன்று வரும்போது இதுக்குள்ளே சில சேஞ்சஸ் நடக்கும்போது இது ரிசப்டார்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து இது என்ன பண்ணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து கரெக்டாக அதால் அட்டாச் பண்ணி உள்ளே வர முடியும். புரியுதுங்களா. ஸோ அந்த ரிலீஸ் ஆஃப் கார்டிக்கல் என்சைம், அந்த ஸ்பெர்ம் வந்து அழகாக வந்து இந்த ஓமோட ஃபியூஸ் ஆகிறது, இது எல்லாமே சாத்தியமாகுது. ஸ்டெப் பை ஸ்டெப் இது நடக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அக்ரோசோமல் ரியாக்ஷன். அக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸ்பெர்முக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹெட் ரீஜனில் நியூக்ளியஸ் இருக்குது, அந்த அக்ரோசோம் இருக்குது, அந்த கேப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்பொழுது அது என்ன பண்ணும், அந்த எக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வால் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபாலிக்கல் செல்ஸ், கொரோனா ரேடியேட்டா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோனா பெலிசுடா, இது எல்லாத்தையும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி இது அழகாக உள்ளே இப்படி போக முடியுது. ஸோ இது பாருங்கள், இது ஒரு செவுறு மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி தகற்று இந்த ஸ்பெர்ம் உள்ளே போக முடியும், அதுக்கிட்ட இருக்க அந்த கெமிக்கல்ஸ், அந்த அக்ரோசோமல் என்சைம்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் அக்ரோசோமல் ரியாக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் த ரிலீஸ் ஆஃப் வேரியஸ் கெமிக்கல்ஸ் ஸ்பெர்ம் லைசன்ஸ் contained in the acrosome of the capacitated sperm. ஸோ ஸ்பெர்ம் வந்து கெப்பாசிட்டேட்டட் ஆனால் தான் அந்த ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் அக்ரோசோமில் இப்போ இருக்கும். அப்போ அக்ரோசோம் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் 3 ஸ்டெப் carried out by 3 different sperm lysine. அந்த 3 கெமிக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹயலூரானிடேஸ். இட் ஆக்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலிக்கல் செல்ஸ். நீங்கள் வேணால் இங்கே பார்க்கலாம், இந்த ஹயலூரானிடேஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஸ் இருக்குது பாருங்கள், இது மேலே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா. அடுத்து கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம் dissolves the corona radiata cells that surround the female gamete. ஸோ கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம் அது என்ன பண்ணுது, இந்த செல்ஸ் எல்லாத்தையும் தகர்த்து தள்ள போகுது. ஸோ அப்படியே பிரேக் பண்ணி ஸ்பெர்முக்கு ஒரு பாத்வே மாதிரி கொடுக்க போகுது. அதுக்கு என்ன பேர், கொரோனா ரிலீசிங் பெனிட்ரேட்டிங் என்சைம், கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம். ஓகே. அடுத்து ஜோனா லைசின்ஸ் அக்ரோசின். இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அக்ரோசின் digest the zona pellucida, a clear gel-like layer immediately surrounding the oocyte. Okay. So அக்ரோசின் அது என்ன பண்ணும், கரெக்டாக இந்த ஜோனா பெலிசுடா லேயரை தகற்று உள்ளனோடைய வைக்கும். ஸோ மொத்தம் 3 என்சைம் இருக்குது. வாட் ஆர் த 3 என்சைம்? ஹயலூரானிடேஸ். அது என்ன பண்ணும், இந்த 3மே வந்து என்ன பேர், ஸ்பெர்ம் லைசின். அப்படின்னா என்ன அர்த்தம், கெமிக்கல்ஸ் அந்த கெப்பாசிட்டேட்டட் ஸ்பெர்ம்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸ்பெர்ம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சுற்றி ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கொரோனா ரேடியேட்டா செல்ஸ் இருக்குது. ஸோ இதை ஸ்பெர்ம் வந்தோடனே இந்த அக்ரோசோம்லேருந்து ஃபஸ்ட்டு ஹயலூரானிடேஸ் வரும். அது என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஸை தகற்ற பார்க்கும். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் த கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம். அது என்ன பண்ணும், இந்த ஃபாலிக்கல் செல்ஸில் இந்த மாதிரி கேப் மாதிரி கொண்டு வரும். அடுத்து அக்ரோசின் என்ன பண்ணும், இந்த ஜோனா பெலிசுடாவை தொலை மாதிரி போட்டு உள்ள ஸ்பெர்ம் என்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண போகுது. புரியுதுங்களாமா? எஸ்.
ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ கொரோனா ரேடியேட்டா ஜோனா பெலிசுடா வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் ஓவமை சுற்றி, அதை வந்து டைஜஸ்ட் பண்ண வச்சிரும் அக்ரோசின். அதுக்கு வெளியே இருக்கிற கொரோனா ரேடியேட்டாவை வந்து இந்த கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம் டிசால்வ் பண்ணிடும். ஹைலூரானிடேஸ் வந்து அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் எல்லாத்தையும் கேப் மாதிரி பண்ண வைக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து கேக் வாக் மாதிரி ஈஸியாக உள்ளே போய் ஓவமை வந்து ஃபியூஸ் பண்ணதுக்கு பண்ணலாம். ஓகே. So the secretions of the acrosome help the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida and the plasma. ஸோ இப்போ இந்த அக்ரோசோம் இதிலிருந்து வரக்கூடிய இந்த கெமிக்கல்ஸு அழகாக இப்போ என்ன பண்ணுது, இந்த ஸ்பெர்மை இந்த ஓவம், தட் இஸ் இந்த ஓவமோட சைட்டோபிளாசம்குள்ளே இப்போ என்டர் பண்ண வைக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அக்ரோசோமல் ரியாக்ஷன். இப்போ தேர்டு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன், த பிளாக் டு பாலிஸ்பெர்மி. பாலிஸ்பெர்மின்னா என்ன அர்த்தம், என்ட்ரி ஆஃப் மோர் தேன் ஒன் ஸ்பெர்ம், அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் பாலிஸ்பெர்மி. ஸோ பாலிஸ்பெர்மினா நிறைய ஸ்பெர்ம், ஸோ ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் போய் அந்த எக்கை வந்து ஃபியூஸ் பண்ண போகுது. ஸோ டக்குன்னு போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் தான் பாலிஸ்பெர்மி. ஏன்னா ஒரு ஸ்பெர்ம் அந்த ஒரு ஊசைட்டை தான் போய் ஃபியூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். பாலிஸ்பெர்மி இஸ் த என்ட்ரி ஆஃப் மோர் தேன் ஒன் ஸ்பெர்ம் இன் டு த ஊசைட். டு ப்ரிவெண்ட் பாலிஸ்பெர்மி அண்ட் டு என்ஷூர் மோனோஸ்பெர்மி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அக்கர். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு மோனோஸ்பெர்மி தான் நடக்கணும். மோனோஸ்பெர்மினா என்ன, மோனோனா ஒன்று, ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஊசைட்டோட தான் ஃபர்டிலைஸ் ஆகணும். நிறைய ஸ்பெர்ம் ஒரு ஊசைட்டோட ஃபர்டிலைஸ் ஆக முடியாது. அது நடக்காமல் இருக்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் டு பாலிஸ்பெர்மி, தட் இஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறது ஒன்று, ஸ்லோவாக நடந்துகிட்டே இருக்கிறது ஒன்று. ஃபாஸ்ட் பிளாக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rapid depolarization of the egg's plasma membrane as soon as the first sperm contracts the plasma membrane. ஸோ இப்போ இதுதான் எக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம், ஓகே, இது வந்து இப்போ வந்து அட்டாச் ஆகணுன்னே இந்த எக்கோட பிளாஸ்மா மெம்பரைன் வந்து டீபோலரைஸ் ஆகிடுது. ஸோ இது டக்குன்னு இது ஒன்று வந்து அட்டாச் ஆனோடனே மீதி ஸ்பெர்ம் எல்லாமே அங்கே அட்டாச் ஆகாமல் பார்த்துக்கும். ஸ்லோ பிளாக் டு பாலிஸ்பெர்மி இஸ் கார்டிக்கல் ரியாக்ஷன் just after the penetration. So just after the penetration of the sperm into the egg, the cortical granules, that is beneath the plasma membrane of the egg, fuse with the plasma membrane and release the cortical enzyme. These enzymes harden the zona pellucida and convert it into fertilization envelope, hence blocking other sperm from reaching the oocyte. So இப்போ என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஊசைட்டோட தான் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த ஊசைட்டோட அட்டாச் ஆனோன்னே என்ன நடக்குது, மீதி ஸ்பெர்ம் எல்லாம் அட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்மா மெம்பரைன் பயங்கரமாக ரேப்பிட் டீபோலரைசேஷன் ஆகிடுது. எதோடது, அந்த எக்கோடுது. இமீடியட்டாக என்ன பண்ணுது, ஸ்லோ பிளாக்கில் ஒன்ஸ் இந்த ஸ்பெர்ம் உள்ளே போக போக அந்த எக்கு பிளாஸ்மா மெம்பரைன் கீழே இருக்க அந்த கார்டெக்ஸ், அந்த கார்டிக்கல் கிரானியூல்ஸ் எல்லாமே பிளாஸ்மா மெம்பரைனோட திரும்பி ஃபியூஸ் ஆகி ஜோனா பெலிசுடாவை இன்னும் கொஞ்சம் ஹார்டன் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு லூசன் பண்ணி உள்ளே வருது, திரும்பி என்ன பண்ணுது, ஹார்டன் பண்ணி மீதி ஸ்பெர்ம் உள்ளே வராமல் இருக்க அது பிளாக் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் பிளாக்கிங் டு பாலிஸ்பெர்மி. ஃபாஸ்ட்டாகவும் பிளாக் பண்ணலாம் பை ரேப்பிட் டீபோலரைசேஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன், ஸ்லோவாகவும் பிளாக் பண்ணலாம் பை கன்வெர்ட்டிங் த ஜோனா பெலிசுடா, அந்த ஜெல்லை வந்து ஹார்டன் அப் பண்ணுறது. ஓகே, ப்ராபப்ளி பை ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் கார்டிக்கல் என்சைம்ஸ். இது புரியுதுங்களாம்மா எல்லாருக்கும்? எஸ். ஸோ இங்கே இதை தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, நம்மளுக்கு ஸ்பெர்ம் வந்து கெப்பாசிட்டேஷன் ஆகுது. ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் உள்ளே வரும்பொழுது அதுக்குள்ளே வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிசப்டாஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வருது. அதில் வரக்கூடிய சில ஸ்பெர்மில் ஒரே ஒரு ஸ்பெர்முக்கு மாத்திரம் அந்த அக்ரோசோமல் ரியாக்ஷன் நடக்கும். அது என்ன பண்ணும், நேராக வந்தோடனே அதுக்குள்ளே இருக்க அந்த ஹைலூரானிடேஸ் அது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு அந்த ஃபாலிக்கல் செல்ஸை வந்து பிளாக் அந்த ரிலீஸ் பண்ணுற மாதிரி வைக்கும். அடுத்து என்ன பண்ணும், அந்த கொரோனா பெனிட்ரேட்டிங் என்சைம் அதை உள்ளே தகுத்து உள்ளே போக வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரோசின் வந்து ஜோனா பெலிசுடாவை டைஜஸ்ட் பண்ண வச்சிரும். ஸோ நேராக ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போய் சைட்டோபிளாசம்குள்ளே போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீதி ஸ்பெர்ம்ஸ் அதே வழியில் வராமல் இருக்க இமீடியட்டாக என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெர்ம் உள்ளே வந்தோடனே ரேப்பிட் டீபோலரைசேஷன் ஆஃப் த ஊசைட். ஸோ பாலிஸ்பெர்மி நடக்காது. இதுவே இன்னும் ஸ்லோவாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜோனா பெலிசுடா இன்னும் ஹார்டன் அப் ஆகி, பிகாஸ் அந்த கார்டிக்கல் என்சைம்ஸ் எல்லாம் வர்றதால அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறதால அது பயங்கர ஹார்டாகி மீதி ஸ்பெர்மை உள்ளே வராமல் இருக்க அது பிளாக் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? எஸ் சில்ட்ரன்.
அடுத்து வந்து zygote formation. So zygote formation அப்படினும்போது என்ன பார்க்க போறோம்? The sperm entering into cytoplasm of the oocyte triggers the second meiotic division. The second meiotic division is also unequal and results in the formation of a second molar body and a haploid ovum. So இந்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடியே உங்களுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் போதே நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ஃபர்டிலைசேஷன் போது, தட் இஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பெர்ம் உள்ளே போகுது. ஏற்கனவே வந்து அந்த ஊஜெனிஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, செகண்டரி ஊசைட் இருக்கும். பட் எப்போ அந்த மியாட்டிக் டிவிஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது, ஒன்லி ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆனதான். ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் வந்து நம்மளுக்கு என்ன வருது, தட் இஸ் அந்த ஃபீட்டல் லைஃப்பில் ப்ரொஃபேஸ் 1 அந்த டிவிஷன்லேயே அப்படியே இருக்கும். பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த செகண்டரி ஊசைட்டும் ஃபஸ்ட்டு போலர் பாடியும் வரும். இப்போ செகண்டரி ஊசைட் வந்து எப்போ அந்த செகண்ட் மியாசிஸ் கம்ப்ளீட் ஆகும், ஒன்லி ஸ்பெர்மோட ஃபர்டிலைஸ் ஆனால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் செகண்ட் போலார் பாடி வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு ஆப்ளாய்டு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்மில் வந்து ரெண்டு சொன்ன இல்லையா, ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் ஒன்று இருக்கும், டிஸ்டல் சென்ட்ரியோல் ஒன்று இருக்கும். இதில் ப்ராக்சிமல் சென்ட்ரியோலும் நியூக்ளியஸ் ஆஃப் ஸ்பெர்ம் தான் அந்த செகண்டரி ஊசைட்டு கூட உள்ளே போய் ஃபர்டிலைசேஷன் போது இருக்கும். ஸோ சூன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஹாப்ளாய்ட் ஸ்பெர்ம் செல் ஸ்பெர்மடோசூவன் and a haploid secondary oocyte merges into a single diploid nucleus having 46 chromosomes. இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ ஸ்பெர்மில் அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ், அந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், அதே மாதிரி எக் அந்த செகண்டரி ஊசைட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ரெண்டுமே ஹாப்ளாய்ட் ஃபியூஸ் ஆனோடனே நம்மளுக்கு டிப்ளாய்ட் ஜைகோட் கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க, எப்போ ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது, எப்போ செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட் ஃபார்மேஷன். இந்த ஜைகோட் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, செக்ஸ் ஆஃப் த பேபி. ஸோ இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் தான் செக்ஸ் ஆஃப் த பேபி டிசைட் ஆகுது, வெதர் அது வந்து மேலா இல்லை ஃபீமேலா அப்படிங்கிறது டிசைட் ஆக போகுது. குரோமோசோம் பேட்டர்ன் இந்த ஹியூமன் ஃபீமேல் இஸ் XX and male it is XY. So female na XX, male na XY. All the haploid gametes produced by the male ova have the sex chromosome X. Whereas in the male gamete sperm, the sex chromosome could be either X or Y. So female இருக்கக்கூடிய எல்லா gametesமே வெறும் X தான். இதே மேல்லேருந்து வரும்போது ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்கலாம், X ஸ்பெர்ம்ஸாக இருக்கலாம், Y ஸ்பெர்ம்ஸாகவும் இருக்கலாம். After fusion of the male and the female gametes, the zygote would carry either XX or XY depending on whether the sperm carrying X or Y fertilize the ovum. So இப்போ எப்பவுமே ஓவம் வந்து X தான், எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகுது, whether it is the Y sperm or the X sperm. ஸோ எது ஃபர்டிலைஸ் ஆகுதோ அதை வச்சு தான் the sex of the zygote அந்த பேபி வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ zygote carrying XX would develop into a female baby and XY would be form a male. That is why the sex of the baby is determined by the father. So யார் அங்கே டிட்டர்மைன் பண்ணுறாங்க sex of the baby? It is again the father. Father தான் decides whether, because father கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து X ஸ்பெர்ம்ஸும் இருக்கும், Y ஸ்பெர்ம்ஸும் இருக்கும். ஸோ எந்த ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அது மேல் பேபியா ஃபீமேல் பேபியா வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். It involves all the changes that occur from fertilization to the time just after the embryo implants in the uterine wall. So இப்போ pre-embryonic development அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்டிலைஸ் ஆகி இப்போ ஜைகோட் வந்துருச்சு. ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து அந்த எம்ப்ரியோ போய் யூட்ரைன் வாலில் அட்டாச் ஆகிற அந்த ஃபுல்லும் தான் இந்த pre-embryonic development. The mitotic division starts as the zygote moves through the isthmus of the oviduct called cleavage towards the uterus and forms 2, 4, 8, 16 daughter cells called blastomeres. The embryo with 8 to 16 blastomere is called morula. The morula contains to divide and transforms into blastocyst as it moves further down into the uterus. A change in the amount of yolk and its distribution in the egg will affect the pattern of cleavage. இப்போ zygote form ஆயிடுச்சா? zygote எப்படி ஃபார்ம் ஆகுது? fusion of the மேல் அண்ட் த ஃபீமேல் கெமிட். இப்போ ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆம்பிளால் ஃபர்டிலைஸ் ஆகிடுது. இப்போ அப்படியே எப்படி ஆகும், நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஒன்று காமிக்கிறேன். இது ஏற்கனவே இது முன்னாடி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஜைகோட் இது வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லா ஸ்டேஜஸாகவும் மாறி வரும். ஸோ 2 செல் 4 செல் 8 செல் இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு வர்றது வந்து பிளாஸ்டோமீர்.
ஸோ இந்த பிளாஸ்டோமீர் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டோமீர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மாருலா. அது வந்து ஒரு பால் ஆஃப் செல்ஸ் மாதிரி இருக்கும். 8 to 16 செல்ஸாக இருக்கும். மாருலா இன்னும் திரும்பி எல்லாமே மைட்டாசிஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமீட்டில் ஒண்டி தான் மியாட்டிக் டிவிஷன். ஜைகோட் வந்ததுக்கு அப்புறம் மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ இது எல்லாம் அழகாக இப்படி டிவைட் ஆகிட்டே வர வர நெக்ஸ்ட் அப்படியே யூட்ரைன் எண்டோமெட்ரியம் கிட்ட வரும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் இந்த யூட்ரைன் வால்ல இம்ப்ளான்ட் ஆக போகுது. ஸோ இம்ப்ளான்டேஷன் என்ன அர்த்தம்? இந்த பிளாஸ்டோசிஸ்ட் போய் யூட்ரஸ் வால்ல அட்டாச் ஆகிறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். புரியுதுங்களாமா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸ் கால் பிளாஸ்டோமீர். அப்புறம் அந்த 8 to 16 வந்தால் அந்த பால் ஆஃப் செல்ஸ் வந்து மாருலா. மாருலா தான் பிளாஸ்டோசிஸ்டாக மாறும். பட் இந்த கிளீவியேஜ் சொல்கிறோம், அந்த டிவிஷன், அந்த கிளீவியேஜ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த கிளீவியேஜ் வந்து அந்த இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த எக் யால்க், அந்த எக், அந்த பேட்டர்ன் வச்சு அந்த கிளீவியேஜஸ் மாறும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆனோடனே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 cell stage. Egg is activated, that is metabolism in the zygote and protein synthesis increases. ஸோ பார்த்தீங்கன்னா 2 cell stage, இது zona pellucida, அந்த போலார் பாடி இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அந்த 2 cell stage, ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எக்கு வருது, ஃபிம்ப்ரியலேருந்து வருது, கரெக்டாக ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஃபர்டிலைசேஷன் ஓவர். அடுத்து 4 cell stage தெரியுதுங்களா? ரேப்பிட் செல்லுலார் டிவிஷன் அப்படியே போயிட்டு இருக்கும். 4 cell, 8 cell. இங்கே வந்து பால் ஆஃப் செல்ஸ் வரும், சாலிட் பால் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் மாருலா. இந்த மாருலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இட் வில் பி nourished by the secretions produced by the uterine tubes and enters the uterus in about 3 to 4 days after ovulation. ஸோ நம்மளுக்கு ஓவுலேஷன் 14th day நடக்குதுன்னா ஒரு 18வது நாள் அதுக்குள்ளே ஃபர்டிலைஸ் ஆகிட்டு அந்த 3 to 4 daysக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த மாருலா வந்து இது உள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ நிறைய ஃப்ளூவிட் இதில் அக்குமுலேட், இந்த மாருலாலே ஃப்ளூவிட் அக்குமுலேட் ஆக ஆரம்பித்தோடனே இங்கே வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூவிட் இன் மாருலா, அதை வந்து ஒரு கேவிட்டி, ஒரு பால், ஒரு ஸ்பேஸ் ஃபில்டு கேவிட்டி மாதிரி இருக்கும், ஃப்ளூவிட் ஃபில்ட் கேவிட்டி, அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு அப்படியே ஒரு 2 to 3 days இங்கே யூட்ரஸில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா தான் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இந்த யூட்ரஸ் வால்ல அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏர்லி பிளாஸ்டோசிஸ், லேட் பிளாஸ்டோசிஸ். ஏர்லினா அப்படியே அங்கே இருக்கும் அந்த மாருலா, அப்போ தான் பிளாஸ்டோசிஸ்டாக மாறி இருக்கும். ஒரு 2-3 நாள் கழிஞ்சு அப்படியே அது போய் அந்த யூட்ரஸ் வால், அந்த கருப்பையில் அழகாக அப்படியே போய் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அட்டாச் ஆனோடனே இமீடியட்டாக என்ன ஆகுனா, இந்த பிளாஸ்டோசிஸ்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்கல, இதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். இதுதான் எம்ப்ரியோவாக நாளைக்கு டெவலப் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் செல்ஸ் இருக்க பாருங்க, அதுக்கு பேர் ட்ரோஃபோபிளாஸ்ட். அதுதான் நாளைக்கு பிளசண்டாவாக மாறப்போகுது. ஸோ 2 விஷயங்கள் நல்லா புரியணுமா? இப்போ ஃபர்டிலைஸ் ஆகிடுட்டு நேராக என்ன நடக்குது? 2 cell stage, 4, 8ன்னு வரும். 8 செல்லுக்கு அப்புறம் அது ஒரு பால் ஆஃப் செல்லாக மாறும், மாருலாக்குள்ளே ஒரு செக்ரீஷன் வந்து ஒரு கேவிட்டி மாதிரி. எங்கேருந்து வர செக்ரீஷன்? ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து தான் வரப்போகுது. அது மெதுவாக அப்படியே யூட்ரஸ்குள்ளே இறங்கும் ஒரு 3 to 4 நாள் கழிச்சு. அது உள்ளே வரும்போது அப்படியே ஃப்ளூவிட் ஃபில் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு பால் ஆஃப் செல்ஸ் திரும்பி, அதுக்கு பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அங்கே ஒரு 2-3 நாள் இருக்கும், கரெக்டாக அப்புறம் போய் யூட்ரஸில் அட்டாச் ஆகும். அப்போ 2 செல்லை அழகாக நல்லா பார்க்கலாம். ஒன்றுக்கு பேர் இன்னர் செல் மாஸ், இன்னொன்றுக்கு பேர் அவுட்டர் ஃப்ளாட்டன்ட் ட்ரோஃபோபிளாஸ்ட். இன்னர் செல் மாஸ் தான் எம்ப்ரியோவாக மாறும். வெளியே இருக்கக்கூடிய ட்ரோஃபோபிளாஸ்ட் என்னவா ஆகும்? பிளசண்டாவா மாறும். இந்த கான்செப்ட் வந்து நல்லா தெரியணும். ஸோ the pattern of cleavage in human is holoblastic. அப்படின்னா a change in the amount of yolk and its distribution in the egg will affect the pattern of cleavage. ஸோ நம்மளுக்கு அந்த ஈக்வி பேட்டர்ன் ஆஃப் டிவிஷன் வந்து ஹியூமன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து கிளீவேஜ் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அமாங் த பிளாஸ்டோமீர் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த செல் சைஸ் அண்ட் த நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. ஸோ அது வந்து ஹேப்பஸாடாக டிவைட் ஆகக்கூடாது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக சைட்டோபிளாசம், ஈக்குவலாக அந்த நியூக்ளியர் ரேஷியோ மெயின்டைன் ஆக, அந்த செல் சைஸஸ் மெயின்டைன் ஆக, இது எல்லாத்துக்குமே வந்து கிளீவேஜ் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹியூமனில் வந்து அந்த ஈக்குவலாக அழகாக டிவைட் ஆகிறதுக்கு பேர் ஹோலோபிளாஸ்டிக். ஓகே சில்ட்ரன், இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போகலாம். Why do all copulations not lead to fertilization and pregnancy? The root cause is
due to numerous sperms and one ovum, due to less progesterone, ovum and sperms are not transported simultaneously to the ampullary isthmic junction due to non-formation of corpus luteum. Idhula edha answer? Yes students, come on, please post your answer. Enna answer idhukku? Yes, Maithili, Srivatsav, Aditi, Janani. Enna answer idhukku? Which is the right answer? Yes, sperm ovum ஒரே நேரத்துக்கு அங்க போறது கிடையாது simultaneous-ஆ. Okay, so that is the reason. Due to non-formation of corpus luteum இங்க கொண்டு வரக்கூடாது. corpus luteum ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes I will explain Aditi. corpus luteum ஓட வேலை வந்து progesterone secrete பண்றது. ஓகேங்களா? progesterone ஓட வேலை வந்து maintain the pregnancy. ஓகேவா? பட் இங்கே நாங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் எல்லா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் அந்த ஃபர்டிலைசேஷனோ ப்ரெக்னென்சியோ நடக்க மாட்டுதுன்னும் போது ஸ்பெர்ம் போகும், ஓவம் இருக்காது, இல்லை ஓவம் இருக்கும் ஸ்பெர்ம் இருக்காது. ஸோ இது ரெண்டும் ஒரே நேரத்தில் அங்கே போய் மீட் ஆகாதனால தான் இப்படி ஆகுதுங்கிறது தான் ஆன்சர். இப்போ புரியுதா Aditi? எஸ், வெரி குட் Srivatsav, Maithili, குட் ஜாப். வாட் induces the completion of meiotic division of the secondary oocyte? Contact of the sperm with zona pellucida layer of the ovum, the entry of the sperm into the cytoplasm of the ovum through zona pellucida and plasma membrane, entry of sperm in the ampullary isthmic junction, copulation. Idhukku enna answer? Yes, please answer. எஸ், இதுக்கு என்ன கொஷின் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆக போகுது? எஸ், இதுக்கு ஏற்கனவே நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னேன், இது முக்கியமான கொஷின் எக்ஸாமில். எஸ், என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம். எஸ், வெரி குட் Aditi. அப்போ தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளுக்கு வந்து அந்த மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகும். எஸ், வெரி குட். Identify the stages A and B and what is the correct labeling of C and D? A என்ன, B என்ன, C என்ன, D என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். Yes, Maithili, Srivatsav, Janani. Yes, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன, the ball of cells, morula. அடுத்து இந்த மாதிரி ஃப்ளூயிட் இருந்தாலே அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட் பி. சிக்கு என்ன சொன்ன, அந்த ஃப்ளாட் செல்ஸ்க்கு என்ன பேர்? ட்ரோஃபோபிளாஸ்ட். உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். நாளைக்கு அதுதான் எம்ப்ரியோவாக மாறப்போகுது. ஈஸியாக இருக்கா? புரியுதா? எஸ். பால் ஆஃப் செல்ஸுக்கு பேர் மாருலா Aditi. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஃபில் ஆனால் அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். ஓகேவா? இது மாருலா, மாருலாக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பிளாஸ்டோசிஸ்ட். இதுக்கு பேர் ட்ரோஃபோபிளாஸ்ட், இதுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். புரியுதா Aditi? எஸ், புரியுதுங்களா? எஸ், வெரி குட் Janani, Srivatsav, Maithili, Aditi. குட், குட் ஜாப். Which of the following enzyme helps sperm to penetrate zona pellucida? Hyaluronidase, neuraminidase, acrosin, corona penetrating enzyme. Aditi, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. பயாலஜியில் அதுதான். பயாலஜியில் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொஷினை ஒரு வாட்டி கொஞ்சம் நிதானமாக படிச்சுட்டு நிதானமாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா Aditi? குட். ஓகே, அண்டர்ஸ்டுட். Aditi வந்து கரெக்டாக தான் சொல்வீங்க. குட், குட் Aditi. எஸ், இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Which of the following enzyme helps sperm to penetrate zona pellucida? Yes, very good. Acrosin, good. Aditi, good. Maithili, Janani, Srivatsav. Which centriole of the spermatozoa is required for first cleavage? Proximal centriole, distal centriole, ring centriole, posterior centriole. Maithili, Janani, Srivatsav. எல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. கமான், கமான் சில்ட்ரன், குட்.
Good job. Yes. Which centriole கேட்டிருக்கேன் ஸ்ரீவத்சவ் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏய் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஸ்பெர்ம்ல ரெண்டு சென்ட்ரியோல், ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், ஒன்று டிஸ்டல் சென்ட்ரியோல். ரிங்கு சென்ட்ரியோல்ன்ற வார்த்தை நான் சொல்லியே தரல. ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் புரியுறதா? ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் எங்கே இருக்கு? அந்த நியூக்ளியஸ் ஆஃப் ஸ்பெர்ம், அதுதான் செகண்டரி oocyteக்குள்ளே போய் ஃபர்டிலைஸ் ஆகும். புரியுதுங்களா? In human females, meiosis 2 is not completed until birth, puberty, fertilization, uterine implantation. Yes, very good. Yes, very good, Srivatsav, Janani, Maithili and all. Good. I'm sorry. I'm sorry. Yes, இந்த question answer பண்ணுங்க பார்க்கலாம். ஃபீமேல்ஸில் எப்போ வந்து மியாசிஸ் 2 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் எப்போ ஆகும்? அன்டில் வாட்? அன்டில் ஃபர்டிலைசேஷன். அது வரைக்கும் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட்டே ஆகாது. இந்த கான்செப்ட் தெரியணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும்? அட் த டைம் ஆஃப் த பியூபர்ட்டி. ஓகே. எஸ், வெரி குட், சூப்பர். Capacitation refers to changes in the sperm after fertilization, sperm before fertilization, ovum before fertilization, ovum after fertilization. So what is capacitation? I already said sperm before fertilization. So ஒரு sperm போய் fertilize ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது capacitate ஆகணும். அந்த அக்ரோசோமல் ரியாக்ஷனால என்சைம்ஸ் வெளியே வரணும். அப்புறமா தான் அது வந்து உள்ளே போனோடனே அந்த பாலிஸ்பெர்மி அது வந்து பிளாக் பண்ணும். அப்புறமா தான் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? What happens during fertilization in humans after many sperms reach close to the ovum? Cells of the corona radiata trap all the sperms except one. Only 2 sperms nearest the ovum penetrate zona pellucida. Secretions of acrosome helps only one sperm enter cytoplasm of ovum through zona pellucida. All sperms except the one nearest to the ovum lose their tails. Is the answer? Maithili, Srivatsav, which question you are answering? In the question ku answer பண்றீங்களா? Okay, good. So the answer is what? எப்போ வந்து fertilize ஆகும்? That is, and the secretions of acrosome only, it will allow only one sperm. Okay, it is not only 2 sperm nearest the ovum, only one sperm. And the one sperm monosperm தான் இதோட கான்செப்ட். அது ஒன்ஸ் அட்டாச் ஆனோடனே என்ன ஆகும்? மீதி எல்லாம் கீழே விழுந்த மாதிரி பாலிஸ்பர்மி நடக்காம பார்த்துக்கும். எஸ், புரியுதுங்களா? எஸ், ஜனனி, ஸ்ரீவத்சவ், அதித்தி, இந்த கொஸ்டின் புரியுதா? Why not 2? ஏன் வந்து 3ங்கிறது புரியுதா? Fertilization. What happens during fertilization in humans after many sperms? அப்படின்னா என்ன அர்த்தம்? Polyspermy close to the ovum. So what will happen? அந்த அக்ரோசோம்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் தான் என்ன பண்ணும்? It will stop the further entry of sperm into the ovum. Which one of the following statements about human sperm is correct? Acrosome serves no particular function. Acrosome has a conical pointed structure used for piercing and penetrating the egg, resulting in fertilization. The sperm license in the acrosome dissolve the egg envelope, facilitating fertilization. Acrosome serves as a sensory structure leading the sperm towards the ovum. புரியுதுங்களா? What is this answer? Srivatsav, no issues pa. நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே I am very happy Srivatsav. I know you will do your job good. No issues pa. Good job Srivatsav. Really fantastic. Yes, இதுக்கு என்ன answer? The sperm license. Because acrosome-க்கு function இருக்கு. இது ஒரு fusing and அது கிடையாது. So which of the thing is correct? The sperm license in acrosome தான் அந்த egg envelope dissolve பண்ண போகுது. இதுதான் right answer. Okay. Which one of the following conditions of the zygotic cell would lead to the birth of a normal human female child? Only one X chromosome, one X and one Y chromosome, 2 X chromosome, only one Y chromosome.
ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். Which one of the following condition of the zygotic cell, எது வந்து எந்த ஜைகோட்டாக இருந்தால் அது வந்து ஃபீமேல் சைல்டாக டெவலப் ஆகும்? எஸ் ப்ளீஸ் ஆன்சர். எஸ் வெரி குட் மைதிலி, ஜனனி, அதித்தி. 2x குரோமோசோம், 2x இருந்தால் ஃபீமேல், எக்ஸ் அண்ட் ஒய் இருந்தால் அது மேல். நெக்ஸ்ட்டு இப்போ இம்ப்ளான்டேஷன் போகிறோம். வாட் இஸ் இம்ப்ளான்டேஷன்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளாஸ்டோசிஸ் போய் இந்த எண்டோமெட்ரியல் வாலில் போய் அட்டாச் ஆகுது பாருங்கள், அந்த யூட்ரைன் கேவிட்டியில், அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். இட் இஸ் த அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் to the uterine lining and digesting its way into the thickened layer of uterine cavity using enzymes released by the cells of the blastocyst. So இந்த blastocyst ல இருக்கக்கூடிய அந்த chemicals வந்து இந்த endometrium அப்படியே அரிச்சு தொலை மாதிரி போட்டு உள்ளே போய் அட்டாச் ஆகிடும். ஸோ endometrial glands இதுதான். ஓகே, ஸோ இதுதான் அந்த trophoblast, இதுதான் inner cell mass. It occurs 6 to 7 days after fertilization. ஸோ fertilize ஆகி ஒரு வாரம் ஆகும் போய் implant ஆகிறதுக்கு. The process involved, என்னென்ன process நடக்கும்? The cells of the trophoblast contact the endometrium. Okay, the cells of the uterine cavity at the contact point. Blastocyst implants high on the back wall of the uterus, that is fundus region. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் uterus parts அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the fundus, இதுதான் body, cervixன்னு வரும். ஸோ இந்த ஃபண்டஸ் அந்த போர்ஷன் அங்கே வந்து அந்த ஹை பாயிண்ட் அங்கே தான் போயிட்டு என்ன ஆகும், அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து யூஸ்வலாக அட்டாச் ஆக பார்க்கும். ஸோ இதுதான் வந்து அந்த யூட்ரைன் வால், அங்கே தான் வந்து அந்த ட்ரோஃபோபிளாஸ்டோட செல் வந்து கரெக்டாக போய் அந்த யூட்ரைன் கேவிட்டியில் அட்டாச் ஆகும். இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சில என்சைம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த திக்காக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வாலில் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட ஆரம்பிக்கும் போது இது உள்ளே அழகாக அப்படியே போர் பண்ணி உள்ளே போய் என்ன பண்ணும், அப்படியே டீப்பாக உள்ளே போய் அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இது வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி இங்கே அழகாக அப்படியே ஒட்டிடும். ஸோ டே 14 அப்படி ஆகும்போது இந்த எண்டோமெட்ரியம் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இப்படி வளர ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூவில் வந்து நிறைய ப்ளோஸ்டோகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும். அது என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாக்களை இது உள்ளே அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வளர ஆரம்பித்தோடனே இது அப்படியே பிளசண்டாவாக டெவலப் ஆகிட போகுது. எது பிளசண்டாவாக டெவலப் ஆக போகுது, அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து பிளசண்டாவாக டெவலப் ஆக போகுது. ஸோ த ட்ரோஃபோபிளாஸ்ட்ங்கிறது இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த செல் ரிலீஸ் என்சைம்ஸ் அண்ட் டைஜஸ்ட் த ஹோல் in the thickened endometrial lining, and a blastocyst bores its way into the deeper cavity of the uterine cavity. During this process, the blastocyst feeds on the nutrients released from the cell and digests it. Day 14, the uterine endometrium grows over the blastocyst, enclosing it completely. So அப்படியே இந்த endometrium அதை மொத்தமாக மூட ஆரம்பிக்கும். The endometrial cells இது இருக்குல்ல produce prostaglandins, okay, which stimulate the development of the blood vessel. This leads to the formation of placenta. So trophoblast அப்படி தான் பிளசண்டாவாக மாறும். எக்டோபிக் ப்ரெக்னன்சி நான் ஏற்கனவே சொன்னல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியமில் இப்படி யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆனால் தான் இது நார்மல் ப்ரெக்னன்சி. இதை தவிர ஓவரி, பெல்விஸு, அப்டமனு எங்கே போய் இந்த ஃபெலோப்பியன் டியூப் இங்கெல்லாம் வந்து இம்ப்ளான்ட் ஆனால் இதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. Ectopic pregnancy is a term given for implantation occurring other than uterus. So in ectopic pregnancy, implantation can occur in the wall of abdominal cavity, ovaries, but 90 to 95% of ectopic pregnancies are tubal pregnancy. So இதுக்கு பேர் தான் tubal. ஏன்னா டியூப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, டியூப்பில் போய் அந்த இம்ப்ளான்ட் ஆகுதுல, அதனால் அதுக்கு பேர் டியூபல் ப்ரெக்னன்சி. வேறு இம்ப்ளான்டேஷன் அக்கர்ஸ் இன் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு ப்ராபப்ளி ஒரு 3 months நெருங்கும் போது பயங்கரமான வயிற்று வலி அப்படின்னு ஒரு எமர்ஜென்சியாக வந்து கேஷுவாலிட்டிக்கு வருவாங்க. அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதில் நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹார்மோனோட லெவல் அதிகமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஸ்கேன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் இந்த மாதிரி ஓவரியில இங்கே இருக்குது. இது வந்து இந்த எம்ப்ரியோ வளர வளர இதுவும் வளரும் இல்லையா. ஸோ டியூப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இவ்வளோ தான் அதோட திக்னஸ். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் அப்படியே ரப்சர் ஆகிடும். இது ரப்சர் ஆச்சுன்னா பெரிட்டோனைட்டிஸ் வந்துடும், மெடிக்கல் எமர்ஜென்சி, உயிருக்கே ஆபத்து. அதனால் என்ன பண்ணிவிடுவோம், இமீடியட்டாக டியூப்பை வந்து லெகேட் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு டியூபோ இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லீடிங் டு
என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நாளைக்கு வந்து பிற்காலத்தில் வந்து சைல்டு பர்த் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குவேரியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி. ஓகே ஸ்ரீவத்சா, உங்களுக்கு வேறு கிளாஸ் இருந்தால் நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இம்ப்ளான்டேஷன் ஃபெயில்ஸ் டு அக்கர் இந்த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ எல்லா ஃபர்டிலைஸ் ஆகி வரக்கூடிய அந்த ஜைகோட் ஆர் எம்ப்ரியோ வந்து அப்படியே அட்டாச் ஆகிடுமா அப்படிங்கிறதுக்கு இல்லை. சில நேரத்தில் இம்ப்ளான்ட் ஆகாது. ஏன் ஆகாது? இஃப் த எண்டோமெட்ரியம் இஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரைம்டு பை ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான். ஸோ போதுமான அளவு ஹார்மோன்ஸ் அங்கே இல்லைன்னும் போது நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்காது. இஃப் எண்டோமெட்ரியம் இஸ் நாட் ரெடி ஆர் அன்ஹெல்தி பிகாஸ் ஆஃப் த presence of IUD, use of morning after pill or endometrial infection, okay, or an endometrial infection, pelvic inflammatory disease ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் எது வந்து இருந்தாலும் எண்டோமெட்ரியம் வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னும் போது அங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. ஐயூடின்னும் போது நம்ம அடுத்து படிப்பேன். இந்த மாதிரி காப்பர் டீ, இந்த மாதிரி கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து மார்னிங் ஆஃப்டர் பில், இப்போ அவங்க ஏதாவது வந்து கருத்தடை மாத்திரைன்னு சொல்லுவோம், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க. இல்லை அவங்க யூட்ரஸே இன்ஃப்ளேம் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு பெத்தாலஜி இருக்குன்னும் போது அப்போ இம்ப்ளான்டேஷன் ஆகாது. இஃப் த செல்ஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ் கண்டெயின் மெனி ஜெனட்டிக் மியூட்டேஷன், நேச்சருக்கே தெரியும் இல்லை இது ஏதோ ப்ராப்ளம், அதுவே சொல்லுவாங்க. சரி, யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட் யூ கால் அந்த அபார்ஷன் அப்படிங்கிறது ஆகாது. அப்படி வந்து அந்த இம்ப்ளான்ட் ஆகாமல் அது ஆகுதுன்னும் போது அங்கே ஏதோ ஒரு ஜெனட்டிக் மிஸ்டேக் அங்கே ஆகுது. அது வந்து நேச்சரே வந்து என்ன பண்ணும், அதை இம்ப்ளான்ட் ஆகாமல் அது பார்த்துக்கும். ஸோ செல்ஸ் ஆஃப் த பிளாஸ்டோசிஸில் அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னும் போது அங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்காது. Unimplanted blastocysts are absorbed by the cells of the uterine lining and are expelled during menstruation. ஸோ இப்போ என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரியமில் அப்படியே உள்ளே வாங்கிக்கோ, சின்ன கடுகு மாதிரி இருக்கும், அது உள்ளே அப்படியே போயிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து பீரியட்ஸ் வரும்போது அது அழகாக அப்படியே வெளியே வந்துடும். இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எக்டோபிக் pregnancies are referred to as pregnancies terminated due to hormonal imbalance, pregnancies with genetic abnormality, implantation of embryo at site other than uterus, implantation of defective embryo in the uterus. So idhila idu right answer? Yes, please answer. Janani, Maithili, Aditi. So idoda right answer அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, the right answer is implantation of embryo other than uterus. அப்பதான் ectopic pregnancy வரும். Identify the human developmental stage shown below as well as the related right place of its occurrence in a normal pregnant woman and select the right option for the two together. So இங்க வந்து developmental stage கொடுத்திருக்காங்க, இங்க எங்கெல்லாம் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. Late morula, middle part of fallopian tube, blastula, end part of fallopian tube, blastocyst uterine wall, 8th cell morula, starting point of fallopian tube. Yes, good. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க அதித்தி, மைதிலி அண்ட் ஜனனி. எந்த செல் எந்த ஸ்டேஜ் எது வந்து கரெக்டான இடத்துல இருக்கு, இதுதான் क्वेश्चन. ஆன்சர் என்ன? பிளாஸ்டோசிஸ்ட் யூட்ரைன் வால். இதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகே. இன் ஹியூமன் ஃபீமேல் த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம்ஸ் பிளசண்டா ஈவன் பிஃபோர் இம்ப்ளான்டேஷன், gets implanted into uterus 3 days after ovulation, gets nutrition from uterine endometrial secretion only after implantation, gets implanted in endometrium by trophoblast cells. So human female la blastocyst அப்படினும்போது உங்களுக்கு என்ன டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்? Yes, please answer. So human female la blastocyst வந்து அதுதான் வந்து it gets implanted in endometrium. எப்படி இம்ப்ளான்ட் ஆகும்? பை ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ். பிகாஸ் அதுலேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் அந்த ஹோல் மாதிரி போட்டு எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் போய் அப்படியே அட்டாச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு என்னென்னலாம் எடுத்தேன் அப்படிங்கிறது, இன்றைக்கி கிளாஸில் உங்களுக்கு எடுத்தது எல்லாமே என்னென்ன சொல்லி கொடுத்தேன், எப்படி ஃபர்டிலைஸ் ஆகுது, எப்படி இம்ப்ளான்ட் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். எஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், அதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இதை இன்னும் திரும்பி நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன், இப்போ இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம்
இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ட்ரோஃபோபிளாஸ்டில் அப்பியர் ஆகும். இதுக்கு பேர் தான் காரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லுவோம். இதை சுற்றி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த யூட்ரைன் டிஷ்யூ மெட்டர்னல் பிளட் இருக்கும். இந்த காரியானிக் வில்லை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த காரியானிக் வில்லையும் இந்த யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய இந்த டிஷ்யூவும் இப்படி விரல் மாதிரி இன்டர்டிஜிட்டேட் ஆகும். ஸோ இது ரெண்டும் இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது ஸ்ட்ரக்சராகவும் சரி ஃபங்க்ஷனாகவும் சரி ஒன்று விட்டு கொடுக்காம கரெக்டாக அந்த எம்ப்ரியோவை டெவலப் பண்ண பாடுபடும். அதனால தான் பிளசண்டா யூட்ரஸ் ரெண்டுமே இணைந்து அது பண்ணுறது வந்து எதுக்கு தேவை, அந்த ஃபீட்டஸை வளர்க்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ மெட்டர்னல் பாடி கிட்ட இருக்கிறது தட் இஸ் இதான் யூட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த யூட்ரஸோட வாலில் அப்படியே எது அட்டாச் ஆகிருக்கும், பிளசண்டா அட்டாச் ஆகிருக்கும். அதில் வரக்கூடிய இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படியே அந்த யூட்ரைன் வாலில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபீட்டஸில் இருக்கக்கூடிய இது வந்து எங்கே வந்து அட்டாச் ஆகும், அந்த பிளசண்டாவில் அட்டாச் ஆகும். ஸோ மதர்கிட்ட இருந்து ஃபீட்டஸ்க்கும் ஃபீட்டஸ்லேருந்து மதருக்கும் இப்படி தான் வந்து சப்ஸ்டன்சஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்பியர் ஆன் த ட்ரோஃபோபிளாஸ்ட் கால்ட் காரியானிக் வில்லை which are surrounded by the uterine tissue and maternal blood. The chorionic villi and uterine tissue become interdigitated and with each other and jointly form structural and functional unit between the developing embryo and the maternal body placenta. So உள்ள வந்து இந்த மாதிரி placenta டெவலப் ஆகிட்டே வரும், மேலே வந்து அந்த placenta அது வந்து அங்கே டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் placenta, the fetal part of placenta is chorion and maternal part is decidua basalis. ஸோ இப்போ அந்த பிளசண்டா அப்படின்னும் போது ரெண்டு பகுதியாக இருக்கும். ஒன்று வந்து பாருங்கள், இதான் கருப்பைனா கருப்பையில் இந்த பிளசண்டா அட்டாச் ஆகிருக்கும். பிளசண்டாலேருந்து வரக்கூடியது ஃபீட்டஸ்க்கும் இருக்கும். ஸோ பிளசண்டாங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், அது நடுவில் இருக்கக்கூடியது. அது மதர் பக்கமும் இருக்கும், அந்த ஃபீட்டஸ் க்ரோயிங் ஃபீட்டஸ் பார்ட்லேயும் இருக்கும். ஸோ ஃபீட்டஸ் தான் அந்த எம்ப்ரியோ தான் நம்ம ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மதர் கிட்ட இருக்கிறதுக்கு பேர் டெசிடுவா பேசாலிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீட்டஸ் பக்கம் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், கோரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஹியூமன் பிளசண்டாக்கு பேர் டெசிடுவேட் ஹெமோகோரியல். ஹெமோகோரியல் ஃபீட்டல் பக்கம், தட் இஸ் ஃபீட்டல் பக்கம். டெசிடுவேட் வந்து மெட்டர்னல். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் டெசிடுவேட் ஹெமோகோரியல். ஹீமோகோரியல்னு அர்த்தம் கொரியான் ஆஃப் ஃபீட்டஸ் இன் த பிளட் பூல் ஆஃப் மதர்ஸ் யூட்ரஸ். டெசிடுவேட்னு ஏன் சொல்கிறோம், த கோரியானிக் வில்லை பெனிட்ரேட் இன்டு த யூட்ரைன் வில்லை, தே ஆர் இன்டிமேட்லி ஃபியூஸ்ட். Hence at the time of birth the uterus is damaged and bleeding occurs. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியம், பிளசண்டா வந்து ஏதாவது இதுவானாலும் யூட்ரஸை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியணும். ஸோ ஹீமோகோரியல் டெசிடுவேட். ஹீமோகோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம், கோரியான் ஆஃப் த ஃபீட்டஸ் இந்த பிளட் பூல் ஆஃப் மதர் யூட்ரஸ். டெசிடுவேட் அப்படின்னும் போது எதை சொல்கிறோம், அந்த கோரியானிக் வில்லை எப்படி போய் அந்த யூட்ரைன் வில்லையில் பெனிட்ரேட் ஆகிருக்கு அந்த கான்செப்டும் புரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி மேம் தென் வாட் அபவுட் ட்வின்ஸ் மேம், ட்வின்ஸ் பற்றி நான் தனியாக சொல்கிறேங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேஸ் புரிஞ்சுக்கலாம். அதித்தி ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் கன்செப்ஷனை நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து ட்வின்ஸ் போகிறது, ட்ரிப்ளெட்ஸு, இதை கதையெல்லாம் நான் உனக்கு மெதுவாக சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பிளசண்டா அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து அதை யோசிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பிளசண்டாங்கிறது யூட்ரஸ் வாலில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? அது மதர் பக்கம் அட்டாச் ஆகிறதா டெசிடுவா, ஃபீட்டல் பக்கம் பார்த்துருக்கிறது கோரியான், அதுலேருந்து வரக்கூடிய அந்த கார்டு தான் அம்பிளிக்கல் கார்டு ஃபீட்டஸில் அட்டாச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்டை புரியணும். அதனால தான் அது ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மெட்டா டிஸ்காய்டல் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் பிளசண்டாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, facilitate the supply of oxygen and nutrients to embryo and also removal of carbon dioxide waste material produced by the embryo. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த டெசிடுவா போர்ஷன் வந்து மெட்டர்னல் பக்கம், இந்த கோரியானிக் வில்லை வந்து ஃபீட்டல் பக்கம். ஸோ மதர் கிட்ட இருந்து ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் ஃபீட்டஸ்க்கு போகும், ஃபீட்டஸ் கிட்ட வந்து வேணாத எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் மதர் கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதுக்கு தான் அந்த பிளசண்டா நம்மளுக்கு இருக்குது. ஸோ பிளசண்டா இஸ் கனெக்டட் டு த எம்ப்ரியோ த்ரூ அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க, which helps in the transport of substances to and from the embryo. Placenta serves as an efficient barrier and allows only necessary material to pass into the fetal blood. So எது தேவையோ அதுதான் போகும், எது தேவையில்லையோ அதை வெளியே எடுத்துரும். இதுதான் இந்த பிளசண்டாவோட வேலை. அது இல்லாமல் பிளசண்டா வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு கிளைகோஜன், ஃபேட், ஈவன் ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் பிளசண்டாவோட முக்கியமான வேலை. ஸோ பிளசண்டா ஆல்சோ ஆக்ட்ஸ் லைக் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ. நான் இப்போ தானே சொன்னேன். ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் வரும், ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோஃபின் HCG, கோரியானிக் அங்கேருந்து ப்ரொடியூஸ். ஸோ ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோஃபின்,
ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பஸ் லூட்டியம் வந்து 3 மாதம் வரைக்கும் ப்ரொஜெஸ்டிரான் கொடுக்க போகுது. ஒன்ஸ் பிளசண்டா டேக் ஓவர் ஆயிடுச்சுன்னா கார்பஸ் லூட்டியம் அப்படியே டீஜெனரேட் ஆகி பிளசண்டாலேருந்து வரக்கூடிய ப்ரொஜெஸ்டிரான் பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண போகுது. ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது? ஹெச்சிஜி, ஹெச்பிஎல், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஹியூமன் கொரியானிக் கொனோடோட்ராஃபின் வந்து மெயின்டைன்ஸ் கார்பஸ் லூட்டியம் டியூரிங் பிரெக்னன்சி. Secretion of stimulates the secretion of testosterone by developing the male embryo. So HCG வந்து testosterone like activity இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HCG இருந்து தான் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த HCG தான் வந்து என்ன பண்ணும், மெதுவாக வந்து அந்த கார்பஸ் லூட்டியமை மெயின்டைன் பண்ண வைக்கும். அடுத்து அந்த டெஸ்டோஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு மேல் சைல்டை டெவலப் ஆக வைக்கும். ஈஸ்ட்ரோஜன் வந்து திரும்பியும் இட் கேன் கம் ஃப்ரம் கார்பஸ் லூட்டியம். ஸோ ஸ்டிமுலேட்ஸ் த growth of myometrium, increase the uterine strength for childbirth, helps prepare the mammary glands for lactation. ஸோ யூட்ரஸ் நல்லா பெரிதாக வளர்கிறதுக்கு, அதே நேரத்தில் அந்த குழந்தை பெருமானும் போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மெமரி கிளான்ஸ் பிரெஸ்ட் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் எல்லாமே எங்கேருந்து வருது? நம்மளுக்கு கார்பஸ் லூட்டியம், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பிளசண்டாலேருந்தையும் வரும். ப்ரொஜெஸ்டிரான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ப்ரொஜெஸ்டிரானோட வேலை என்னென்னா யூட்ரஸோட கான்ட்ராக்ஷனை கம்மிப்படுத்தும். இல்லை யூட்ரஸ் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆனால் என்ன ஆகும்? அபார்ஷன் ஆகிடும். ஸோ யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகாமல் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியை மெயின்டைன் பண்ணுறதோட வேலை தான் ப்ரொஜெஸ்டிரான். ஸோ சப்ரஸஸ் த யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் டு ப்ரொவைட் குவாய்ட் என்வாயர்மெண்ட் ஃபார் ஃபீட்டஸ், promotes the formation of cervical mucus plug to prevent uterine contamination, develops the mammary glands for lactation. So ஈஸ்ட்ரோஜனும் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை, ப்ரொஜெஸ்டிரானும் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. அந்த யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்க போது அந்த சர்வைக்கல் மியூக்கஸ் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு அந்த சர்விக்ஸ் வெஜைனாலேருந்து வரக்கூடிய அந்த திக் மியூக்கஸ் செக்ரீஷன், அது வந்து யூட்ரஸை இன்னும் ஃபர்தராக கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து HCSன்னு சொல்லுவோம், ஹியூமன் கொரியானிக் சொமமேட்டோட்ராஃபின். It also prefers the mammary gland for lactation, believed to reduce the maternal utilization of glucose. So great quantity of glucose is given to the fetus. So mother வந்து ரொம்ப glucose யூஸ் பண்ணாமல் மதர் கிட்ட இருக்க glucose எல்லாத்தையும் அந்த ஃபீட்டஸ்க்கு போகிறதுக்கு இந்த HCS வந்து ரொம்ப யூஸ் பண்ணுது. ரிலாக்சின், இந்த ரிலாக்சின் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டன்ஸ் த சர்விக்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சர்வைக்கல் டைலட்டேஷன் அட் பார்ச்சுரேஷன். பார்ச்சுரேஷன்னா சைல்டு பர்த்னு அர்த்தம். ஸோ குழந்தை பெருமானும் போது நம்மளுக்கு எந்த ஹார்மோன் தேவைப்படுது? ரிலாக்சின் தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூபிஸ், அந்த லிகமெண்ட் எல்லாமே அப்படியே லூசன் அப் ஆகணும். அப்போ தான் ஈஸியாக சைல்ட் பர்த் நடக்கும். ஸோ லூசன்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ பிட்வீன் பெல்விக் போன்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபார் பார்ச்சுரேஷன். ஸோ HCG, HPL and relaxin are produced in women only during pregnancy. ஸோ இந்த எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டிரான் இதெல்லாம் நார்மலாக இருக்கும், பட் இந்த HCG, HPL, relaxin ப்ரெக்னன்சி போது மாத்திரம் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் HCG இருந்தால் தான் ப்ரெக்னென்ட்னு சொல்லுவோம். In addition, during pregnancy, the levels of other hormones like estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க மீதி ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அதிகமாகும். It will be increased several fold times. ஓகே, எதுக்கு? நம்ம பாடியோட மெட்டாபாலிசம் மாற்றணும், அதே நேரத்தில் வளர்கிற அந்த ஃபீட்டஸை நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு. Increased production of these hormones is essential for supporting the fetal growth, metabolic changes in the mother and maintenance of pregnancy. ஓகேங்களா? So the type of placenta in human எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். Deciduate, it is hemochorial, metadiscoidal, deciduate, chorionic. இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து placenta act as an endocrine tissue and produces several hormones like என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்? HCG, HPL, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டிரான். ஸோ எல்லா ஹார்மோன்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து, which of the following group of hormones are produced in women only during pregnancy? HCG, HPL and relaxin. இது புரியுதுங்களா? Which of the following is not a correct statement about umbilical cord? It connects the placenta to embryo, correct. It helps in transport of substance to and from embryo, correct. It produces several hormones, correct. It has 100% fetal flow, correct. So which is not a correct statement? So it produces several. இதுதான் கிடையாது. ஏன்னா அம்பிளிக்கல் கார்டு என்ன பண்ணும்? வெறும் பிளசண்டாவை கனெக்ட் பண்ணும். ஓகே, எம்ப்ரியோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் ஃபீட்டல் பிளட் ஃப்ளோ எல்லாமே பார்த்துக்கும். பட் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரோட வேலை? பிளசண்டாவோட வேலை. புரியுதுங்களா? Decidua which takes part in the formation of maternal portion of placenta is
decidua basalis, decidua capsularis, decidua partialis, chorion. என்ன ஆன்சர் இதுக்கு? Yes, what is the answer? The answer decidua which takes part is the decidua basalis. மேற்கனவே பார்த்துருக்கோம்ல decidua basalis. So decidua basalis தான் will take part. Okay children, so இந்த கிளாஸோட நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன்? First fertilization, implantation, pregnancy, and the placenta அதோட function. Any doubts? Yes, very good. Aditi, Janani, super. Any doubts? Any doubts? Class wind up பண்ணலாமா? Clear? Class புரியுதா? Clear all of you? Yes? Aditi, Maithili, Janani? Yes? Clear? Clear amma? Class wind up பண்ணலாமா? Yes? So thank you students. See you tomorrow. Bye bye.